ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த புட்டு மேக்கரை தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து புட்டு ரொம்ப பிடிக்குமா? இந்த கொழா புட்டுலாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கா? அப்போ இந்த கொழா புட்டு மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட்டு 1 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 5 டைம்ஸாக வந்து புட்டை வந்து மேக் பண்ணி பார்த்துட்டோம். இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையிலேயே ஒர்த்தாக இருக்கா இல்லையான்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த புட்டு கூடம், அதுக்கப்புறம் சிரட்டா புட்டு மேக்கர் இது ரெண்டுமே சேர்ந்து காம்போவை தான் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு மெட்டல் ஸ்டிக்கை வந்து தந்திருக்காங்க. இந்த புட்டு கூடம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டிலு, அதுக்கப்புறம் அந்த ஜாலி, அதுக்கப்புறம் நெட்டு, ஸ்க்ரூ இதெல்லாம் அசெம்பிள் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சிரட்டா புட்டு மேக்கருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலி, அதுக்கப்புறம் அந்த கேப்பு, நெட்டு, ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இதுதான் வந்து கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸு. இந்த சிரட்டா புட்டு மேக்கரோட குவாலிட்டி, புட்டு கூடத்தோட குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ இந்த ஹேண்டில் கேப் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த புட்டு கூடம் அப்பர் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் 2 ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் இருந்தால் போதும், ரெடி. இது வந்து டைட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அதேமாதிரி அந்த மேலே கேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பை வச்சு இது மாதிரி மேலே வச்சு உள்ளேருந்து வந்து ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணோம் அப்படின்னா இதுவும் வந்து ரெடி. அதுக்கப்புறம் சிரட்டா புட்டு மேக்கர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பை வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் வந்து சேம் வே நம்ம டைட் பண்ணிட்டோம். இது எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிச்சனில் வச்சும் யூஸ் பண்ணி பார்த்துலாம். இந்த சிரட்டா புட்டு மேக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து தேவைப்படும். அதனால் அதில் தண்ணி வந்து சூடு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த குடத்துலேயும் தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஜாலியை வந்து பார்த்திங்கன்னா அந்த சிரட்டா புட்டு மேக்கர்லேயும் இந்த புட்டு கூட அப்பர் பார்ட்லேயும் வந்து போட்டுட்டு இந்த அரிசி மாவு புட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அதனால் அந்த அரிசி மாவை வந்து தேவையான அளவுக்கு போட்டு இடையில் அந்த லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் துருவில் போட்டு திருப்பி இது ஆல்டர்னேட்டிவாக இது மாதிரி வந்து ரெடி பண்ணி ஏற்றாச்சு இந்த சிரட்டா புட்டு மேக்கர்லேயும். இப்போ வந்து நம்ம அந்த தண்ணி வந்து கொதிச்சிச்சு. இப்போ அந்த குக்கர் மேலே வந்து இந்த சிரட்டா புட்டு மேக்கரை வந்து வைக்கிறோம். பேரலாக இந்த புட்டு கூடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிச்சு. அந்த அப்பர் பார்ட்டியை வந்து வச்சாச்சு. குக்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 7 to 10 மினிட்ஸு. இதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த புகை வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 ஹோல் வழியாக வந்து வரும். வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா புட்டு வந்து ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ்டேக் நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னா புட்டு கூடத்தில் வந்து பாதி அளவுக்கு மேலே தண்ணி வச்சுருந்ததுனால சலசலன்னு கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா இது மாதிரி சாஞ்சு கீழே விழுந்து அந்த கேப்பே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிச்சு. அதில் கொஞ்சம் அளவு கால்வாசி தண்ணி ஊற்றினா போதும், அந்த ஸ்டீம் வந்து உள்ளே போனால் போதும். அதிகமாக வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து வருது. இந்த கம்பி வந்து இதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். வெளியே வந்து தள்ளுறதுக்கு செம யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து உடஞ்சிச்சு, செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் வந்து ஒழுங்காக வந்து இருந்தது. அவ்வளோதாங்க, புட்டு வந்து ரெடி. கூட வந்து சுகரை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரெடி டு ஈட்டு தான். அவுட்புட் எப்படி வந்திருந்தது அப்படின்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சிரட்டா புட்டு மேக்கரும் பேரலாக வந்து குக் பண்ணதுனால அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து குக் ஆகிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் வந்து ராகியில் வந்து பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து சூப்பராகவே வந்து இருந்தது உடையாமல். இந்த சிரட்டா புட்டு மேக்கரை இந்த மெத்தட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஷ் பண்ணுறது தான். இந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா செம ஷார்ப்பாக உள் சைடு வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதனால் தெரியாமல் கையை வச்சு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிழிச்சிரும். அதனால் இது மாதிரி சேஃப்டியாக வாஷ் பண்ணுறது நல்லது. ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் கண்டிப்பாக ஒர்த்து வாங்கலாம். அந்த பிளாக் கலர் கேப்பை மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியாக தந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 499க்கு வந்து வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.